Hi students, first video la structure of neuron பார்த்தோம். இப்போ செகண்ட் வந்து structure of brain பார்க்க போறோம். ஓகேவா? சரி. அதுக்கு முன்னாடி central nervous systemனா என்னன்னு பார்த்துடலாம். central nervous system குள்ள தான் வந்து brain and spinal cord இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுமே it is protected by bony cavities அப்படிங்கிறோம். bony cavity அப்படின்னா என்னன்னா brain வந்து ஸ்கல்லால ப்ரொடெக்ட் ஆயிருக்கு, ஸ்பைனல் கார்டு வந்து வெர்டிபிரல் காலமால ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது ரெண்டுலேயுமே வந்து நமக்கு 2 types of matter ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர். இதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பாடி ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் தான். ஸோ இந்த பிரெயின் வந்து 3 கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரனால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து மெனஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டியூரா மேட்டர், அதாவது இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டியூரா மேட்டர். ரொம்ப டஃப்பாக ஹார்டாக இருக்கும் இந்த மெம்பரேன். செகண்ட் வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆர்க்னாய்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாஃப்டாக குஷன் மாதிரி இருக்கும். இந்த தேர்ட் வந்து பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பயோமீட்டர். ஓகேவா? இட் இஸ் இன்னர் மோஸ்ட் பார்ட்டுன்னு சொல்கிறோம். தின் டெலிகேட் மெம்பரேன் ரிச்லி சப்ளைட் வித் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த 3 தான் வந்து பிரெயின் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் வந்து மெனஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு சடனாக ஏற்படுற ஏதாவது ஷாக், இன்ஜுரி, இது எல்லாத்துலேருந்தும் நம்ம பிரெயினை காப்பாற்றுறது இந்த மெனஞ்சஸ் தான். ஓகே, இப்போ நம்ம பிரெயினை பற்றி பார்க்கலாம். பிரெயின் வந்து 3 பார்ட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின். இந்த ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது முன்னாடி, மிட் பிரெயின்னா நடுவில், ஹின் பிரெயின்னா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பார்ட் எல்லாம் ஃபோர் பிரெயின், இந்த நடுவில் இருக்கிறதுலாம் மிட் பிரெயின், இந்த கீழே வந்துடுறதெல்லாம் ஹின் பிரெயினில் வந்துடும். ஓகே, ஃபோர் பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னா செரிப்ரம், அப்புறம் தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். இந்த தலாமஸையும் ஹைப்போதலாமஸையும் சேர்த்தது தான் வந்து டயன்சிஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பட் இங்கே நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம். அப்புறம் மிட் பிரெயின் வந்துடும். அப்புறம் ஹின் பிரெயினில் வந்து செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்ளிங்கேட்டா. இதுதான் பிரெயினோட ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ஒன்றுத்தையும் பற்றி தனித்தனியாக பார்க்கலாம். செரிப்ரம் அப்படின்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் இன் த பிரெயின். ஓகேவா? இது வந்து இதுதான் வந்து செரிபரத்தோட ஸ்ட்ரக்சர். உங்கள் புக்கில் இருக்காது, நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து செரிபரத்தோட ஸ்ட்ரக்சர். 2 டிவைடாக இருக்கும். ஒன்று ரைட் ஹெமிஸ்பியர், இன்னொன்று லெஃப்ட் ஹெமிஸ்பியர். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பிரிஞ்சிருக்க ஹெமிஸ்பியரையும் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கார்பஸ் கொலாசம் அப்படிம்போம். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இந்த பிரெயினோட இந்த செரிபரத்தோட அவுட்டர் லேயர்லாம் வந்து கிரே மேட்டர்னு சொல்லுவோம், இன்னர் லேயர்லாம் வந்து ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? கிரே மேட்டரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செரிபரல் கார்டெக்ஸ் அப்படிம்போம். ஒயிட் மேட்டரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செரிபரல் மெடுல்லா அப்படிம்போம். ஓகே, அப்புறம் நம்ம பிரெயின் வந்து இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கும். இங்கே பார்த்தா கூட நல்லா தெரியும் உங்களுக்கு, மேடு பள்ளமாக இருக்கும். அந்த மேடாக இருக்கிற பகுதிக்கு பேர் எலிவேஷன், அதாவது கைரி அப்படின்னு சொல்லுவோம். பள்ளமாக இருக்கிறதெல்லாம் டிப்ரெஷன், அதாவது சல்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து செரிபரத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். இன்னொன்று இந்த செரிபரல் ஹெமிஸ்பியர் வந்து 2 டிவைடாக இருக்குன்னு தெரியும். அதுக்குள்ளே வந்து 4 லோபாக வந்து பிரிஞ்சிருக்கும். அதாவது ஃபாரண்டல் லோப், பாரிட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிஞ்சிருக்கும். இந்த லோப் மூலமாக தான் ஓகேவா நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பிரெயின்லேருந்து நடக்கும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணுறது, நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்மளோட மெமரி பவர், நம்மளோட இமேஜினேஷன், ரீசனிங், அதாவது எதுக்கு, என்ன, ஏன், எப்படின்னு பகுத்தறிஞ்சு செய்கிறது, நம்மளோட வில் பவர்னு பார்த்தோன்னா இப்போ ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு வில் பவரால் தான் பண்ண முடியும். அந்த இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது கூட இந்த செரிபரல் லோபு மூலமாக தான் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட சென்சரி பர்செப்ஷன், அதாவது சைட்டு, டேஸ்ட்டு, ஹியரிங், இந்த மாதிரி நம்மளோட சென்சரி பர்செப்ஷனையும் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண வைக்கிறது இந்த செரிபரல் லோப் மூலமாக தான் பண்ணுறோம். நம்மளோட வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ், நம்மளோட ஹேண்ட் மூமெண்ட், லெக் மூமெண்ட், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்மளோட லாங்குவேஜ் சென்ஸை வந்து எப்படி நமக்கு வருது அப்படின்னா இந்த செரிபரல் லோப் மூலமாக தான், செரிபரம் மூலமாக நமக்கு நடக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட டெசிஷன் மேக்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங், இந்த மாதிரி நம்மளோட டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த செரிபரல் லோபு மூலமாக செரிபரம் வழியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தலாமஸ்னால் என்ன அப்படின்னா இது வந்து
தலாமஸ் அப்படிங்கிறது என்னன்னா சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங்கை வந்து பாஸ் பண்ணுறது தான் இந்த தலாமஸோட வேலை. இதை வந்து ரிலே சென்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரெயினுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகுதுன்னா அதுக்கு பேர் சென்சரி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த கொண்டு போன விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷன் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து மோட்டார் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் பேர் ரிலே சென்டர் அப்படிங்கிறோம். அடுத்து ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா நம்மளோட இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ், நம்மளோட இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நம்ம பசி, தாகம் எடுக்கிறது, தூங்குறது, வேர்வை வர்றது, ஒரு மென்னோ உமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஹார்மோன் செக்ரேஷன் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்மளோட வாட்டர் பேலன்ஸ் லெவல், பாடியில் இருக்க வாட்டர் பேலன்ஸ் லெவல், பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே ஹைப்போதலாமஸ் மூலமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று ரொம்ப மேஜர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தெர்மோ ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியில் டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த தலாமஸ் மூலமாக தான் நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, நம்ம செக்ஷுவல் ஹார்மோனை எப்படி இது கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்மளோட பிட்யூட்ரி கிளாண்ட், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இது எல்லாத்துக்குமே வந்து ஹார்மோனல் செக்ரேஷனை வந்து இது எல்லாத்துக்குமே ஹார்மோனல் செக்ரேஷனை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்க வைக்குது அப்படின்னா இந்த ஹைப்போதலாமஸ் மூலமாக தான் நடக்குது அது. ஓகேவா? அடுத்து வந்து மிட் பிரெயின் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தலாமஸ்க்கும் ஹின் பிரெயினுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிறது தான் வந்து மிட் பிரெயின். சரியா? இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, இந்த மிட் பிரெயினுக்கு தான் வந்து நான் இந்த பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மிட் பிரெயின் வந்து 4 ரவுண்டட் பார்ட்டாக வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஃப்ரண்ட் பிரெயினில் பார்த்தா நமக்கு தெரியாது, பேக் வியூவில் தான் தெரியும். அதுக்கு தான் நான் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு மாதிரி ஒரு பேல் கலரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, 1 2 3 4 இந்த மாதிரி 4 ரவுண்டட் பார்ட்ஸால் கவர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் கார்பஸ். 4 ரவுண்டட் பாடியால் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிட் பிரெயின் என்ன பண்ணுன்னா, நம்மளோட விஷுவல் ஆடிட்டரி ரெஃப்ளாக்ஸஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மிட் பிரெயின் தான். கண்ணுக்கு பார்க்குறோம், அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், பிரெயினுக்கு போய் அந்த ஆக்ஷன் நடக்கிறது. அதே மாதிரி கேட்குறதுக்கு அது பிரெயினுக்கு போய் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இந்த மிட் பிரெயின் மூலமாக தான் பண்ணுவோம். சிம்பிளாக விஷுவல் ஆடிட்டரி ரெஃப்ளாக்ஸஸ் பண்ணுறது இந்த மிட் பிரெயின் தான். அது பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மிட் பிரெயின் தான். ஓகேவா? அடுத்து வந்து ஹின் பிரெயின் பார்க்கலாம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா 3 பார்ட்டால் ஃபார்ம் ஆயிருக்கு. செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. செரிபெல்லம் தான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய லார்ஜஸ்ட் பார்ட் வந்து செரிப்ரம். செகண்ட் வந்து செரிபெல்லம் தான் வந்து பெரிய லார்ஜஸ்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம பிரெயினில் பார்த்தா தெரியும். இந்த செரிபெல்லம் இந்த பெருசுக்கு அப்புறம் இதை தான் சொல்கிறாங்க, இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு, செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இது வந்து 2 ஹெமிஸ்பியரால் பிரிக்கப்பட்டிருக்கும். இதுக்கும் நான் உங்களுக்கு இந்த இமேஜ் கொடுக்குறேன். இந்த மிட் பிரெயினுக்கு அப்புறமா வந்து இந்த 2 ஹெமிஸ்பியராக பிரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த 2 ஹெமிஸ்பியருக்கு நடுவில் ஒரு மாதிரி மேடு மாதிரி தெரியுதுங்களா, இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா மிடில் வெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே இமேஜை பாருங்கள். இந்த கார்போரா குவாட்ரிஜெமினா அதுக்கு கீழே ஒரு பார்ட் மாதிரி இருக்கா, இது ஒரு ஹெமிஸ்பியர், இது ஒரு ஹெமிஸ்பியர், இது 2க்கும் நடுவில் ஒரு மாதிரி மேடு மாதிரி இருக்கா, இதுக்கு பேர் தான் வந்து மிடில் வெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்மளோட வாலண்டரி மூமெண்ட்ஸ், நம்மளோட பாடி பேலன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று இணைச்சு கண்ட்ரோல் பண்ணி அதை நம்மளை மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த செரிபெல்லம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பான்ஸ் அப்படிங்கிறது லட்டின் வேர்ட். அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட நர்வ் ஃபைபர் எல்லாத்தையும் செரிபெல்லமோட கனெக்ட் பண்ணுது. இதுவுமே ரிலே சிக்னல்ஸ் தான் பாஸ் பண்ணுது. அதாவது நம்ம என்னென்னலாம் விஷயம் செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த எல்லா சிக்னலுமே பிரெயின் மூலமாக தான் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இது எங்கெல்லாம் இந்த விஷயத்தை பாஸ் பண்ணி விடுதுன்னா, செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட், மிட் பிரெயின், செரிப்ரம், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பான்ஸ் தான் வந்து சிக்னல்ஸை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெஸ்பிரேஷனையும் ஸ்லீப் சைக்கிளையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பான்ஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் ஃபைனலாக வந்து மெடுலா ஆப்லிங்கேட்டா, இதுதான் வந்து போஸ்டீரியராக இருக்கக்கூடியது. அதாவது நம்ம பிரெயினில் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த மெடுலா ஆப்லிங்கேட்டா தான். இது முடிஞ்ச உடனே நம்ம ஸ்பைனல் கார்டு வந்து கண்டினியூ ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இது போஸ்டீரியர் அப்படின்னு சொல்கிறோம், போஸ்டீரியராக இருக்கக்கூடியது அப்படிங்கிறோம். இது என்னெல்லாம் பண்ணால் நம்மளோட பிரெயினில் இருக்கிற வேரியஸ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட பிரெயின் பார்ட்ஸையும் ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணுது. இது வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுன்னா கார்டியாக் சென்டர்ஸ், நம்மளுடைய கார்டியாக் சென்டர்ஸ், ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் அண்ட் வாசோமீட்டர் சென்டர்ஸ், அதாவது நம்மளோட ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, ரெஸ்பிரேஷனை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, நம்மளோட பிளட் வெசல்ஸை வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் மெடுலா ஆப்லிங்கேட்டா தான் பண்ணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாமிட்டிங் சென்சேஷன், நம்மளோட சலைவரி செக்ரேஷன், இந்த மாதிரி இந்த எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது இந்த மெடுலா ஆப்லிங்கேட்டா தான். ஸோ நம்ம ஹிட் பிரெயினில் 3 பார்த்துட்டோம், செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்லிங்கேட்டா பார்த்துட்டோம். 4 பிரெயின் பார்த்தாச்சு, செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ், இது ரெண்டையும் சேர்த்து தான் டைன்சிஃபோலான்னு பார்த்தோம். மிட் பிரெயின் ரொம்ப சிம்பிளாக பார்த்து முடிச்சாச்சு. இதோட ஒவ்வொன்றுத்துக்கும் டயக்ராம் நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரெயின் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.